வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நம்முடைய குருபிரான் வேதாத்ரி மகர்ஷி அவர்களே ஒரு பாதங்களை வணங்கி நாளொரு சிந்தனை என்ற கருத்தில் டிசம்பர் 24 தியாக உணர்வு என்று சுவாமிஜியுடைய கருத்தை சிந்திக்க இருக்கிறோம். சுவாமிஜி சொல்வார்கள், என்னை எல்லாரும் அருள் தந்தே என்று அழைப்பார்கள். ஆனால் நான் உங்களுடைய திருமணத்தை நேரில் பார்த்ததில்லை. இன்று அகக்காட்சியாக பார்த்து உங்க எல்லோரையும் வாழ்த்துகிறேன் என்றார்கள். சுவாமிஜி சொல்வாரு, குடும்ப அமைதிக்கு 3 காரணங்கள் என்று சொல்வார்கள். 1 விட்டு கொடுத்தல், 2 சகிப்புத்தன்மை, 3 தியாக உணர்வு என்று. சுவாமிஜி சொல்வார்கள், பொதுவா பெண்களை பாராட்டுவதே இல்லை, என்ன செஞ்சாலும் குறை மட்டும்தான் சொல்றார்கள், கொஞ்சம் பாராட்டலாமே என்னட்டு. என்னன்னா, ஒரு சமையல் செய்கிறாங்க, நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டோம், குறை மட்டும்தான் சொல்லுவோம். அதுக்கு தான் சுவாமிஜி இன்று முதல் கணவன் மனைவி இருவரும் ஒருத்தருக்கு ஒருவர் நல்ல பாராட்டி கொள்ளலாம், காலை முதல் மாலை வரை பாராட்டி கொள்ளலாம் என்று சொல்றார்கள். இந்த பண்பாட்டு தான் சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. உலகத்தில் நட்பு மட்டும்தான் சிறந்தல். அதனால் மனைவி கணவன் இருவரும் நட்போடு இருதல் வேண்டும். இவ்வாறு இருந்தால் வாழ்க்கை தூய்மையாகவும் மென்மையாகவும் இருக்கும். அப்போது அவர்களுடைய குழந்தைகளும் பண்பாட்டில் சிறந்தவர்களாக இருப்பார்கள். இது கருத்தில் கொண்டு இருவரும் குறை நிறை குற்றங்கள் இருந்தாலும் மன்னித்து ஒருவருக்கு ஒருவர் தியாக உணர்வுடன் வாழ வேண்டும். சிறு சிறு குற்றங்கள் குறைகள் இருந்தாலும் போக்கி கண்டு மகிழ்ச்சியோடு வாழ வாழ்த்துகிறேன் என்றார்கள் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.